ஒரு தடவைக்கு 4 தடவை நீ அவளை ஒட்டி ஒட்டி போனாதான் அவளும் உன்கிட்ட வருவா. நீ விலகி விலகி போனா அவ உன்னை விரட்டி விடதான் செய்வா. இப்ப அவ பாலை குடிக்காம போனானா விட்டுரு. ஐயோ அத்தை, குழந்தை பசியில சுருண்டு போயிடுவாள் அத்தை. பசி வந்தா தன்னால அவ உன்கிட்ட ஓடி வந்துருவா. 5ல விளையாதது 50லயும் விளையாது. 5 வயசுல அடம் பிடிக்க விட்டுட்டோம், ஆயுசுக்கும் அடம் பிடிச்சு காரியத்தை சாதிச்சுக்கணும்னு தோணும். அதனால இப்ப கொண்டு போய் கொடு, என்னதான் பண்றான்னு பாப்போம். சரிங்க அத்தை. நிஷா குட்டி, இந்தாங்க பால். ஐயோ விடுங்க, சூடு. ஒரு நிமிஷம் இருங்க, நானே ஆத்தி கொடுக்கறேன். என்னாச்சு? பாலை கொட்டிட்டாளா? நான் ஒண்ணு கொட்டல, நான் ஆத்திக்கிறேன்னு அவங்க தான் வாங்கி கொட்டிட்டாங்க. பொண்ணு, ஐயோ அடிக்காதீங்க அத்தை. உனக்கு வர வர சேட்டை அதிகமாயிடுச்சு. ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டல, ஓவரா தான் ஆடுறியே. உங்க அப்பா வரட்டும் சொல்றேன். எவ்வளவு பெரிய பொம்பளை, அவளாலேயே இந்த சூட்டை தாங்க முடியலையே. உன் மேல பட்டிருந்தா உன் முகம் எல்லாம் வெந்து போயிருக்கும். இததான் உங்க ஸ்கூல் மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? நாளைக்கு வந்து உன் மிஸ்கிட்ட சொல்றேன் பாரு. அத்தை விடுங்க அத்தை, சின்ன குழந்தை தானே, அவ முகமே மாறிடுச்சு. நீ வேணான்னு சொன்ன, நான் ஒருத்தி இவ குணம் தெரியாம உன்னை கொண்டு போய் குடுன்னு சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி, முதல்ல போய் நீ துணியை மாத்து போ. இல்லத்த, இதெல்லாம் கொட்டிருக்கு, இது தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதோட ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், போ. அத்தை, அவளுக்கு வேற பால் ஆத்தி கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பட்னி கிடந்தாதான் இதுக்கெல்லாம் புத்தி வரும். நீ முதல்ல போ. தலை. பத்மினி, நான் அட்டெண்ட் பண்றேன், நீ போய் வாஷ் பண்ணிட்டு வா போ. ஹலோ, யாருங்க? அம்மா, நான் எஸ்தர் பேசுறேன். எந்த எஸ்தர்? ஜெனிஃபரோட அண்ணிமா. சொல்லுமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, அங்க ஜெனிஃபர் வந்திருக்காளா? இல்லம்மா. ஏமா? ஸ்கூல் விட்டதும் எப்பவும் இந்த நேரத்துல வந்திருப்பாமா. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. அவ செல்போனுக்கு ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவ அப்பவே போயிட்டதா சொல்றாங்க. ஒருவேளை ஸ்கூல் முடிஞ்சு அங்க அவ வீட்டுக்கு வந்திருக்காளான்னு கேட்கதாமா ஃபோன் பண்ணேன். நிஷாவை நான் தானே கூட்டிட்டு வந்தேன். அப்படிங்களா? சரிங்கம்மா. ஒன்னும் பயப்படாத நீ. வழியில யாரையாவது பார்த்து பேசிட்டு இருப்பா, இல்லைன்னா வேற ஏதாவது டீச்சரோட நிதானமா பேசிட்டு வருவா. சரிங்கம்மா. சரி, வச்சிட்டு வா. ஆமாம்மா. என்னம்மா? ஜெனிஃபர் விஷயமா 2 நாள்ல சொல்றேன்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராமா? இல்லையே, அது வேற விஷயமா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுல பாண்டிய மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்ததும் கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களாமா? கண்டிப்பா கேட்டு சொல்றேம்மா. ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேம்மா. சரி சரி, நான் வச்சிடுறேம்மா. சரிம்மா. யாருங்க இந்த போன்ல? அது நிஷா ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா. அவங்க தம்பி படிச்சுட்டு சும்மா இருக்கானா, அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கல்யாணம் நடந்த அறிபறியில நான் பாண்டியன் கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ வா, நம்ம காஃபி சாப்பிடலாம் வா. விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களே, ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் என்ன கைவிட்டீங்க? நான் என்ன
பாவம் செஞ்சேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் என்ன தண்டிக்கிறீங்க? இந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டேனே, அப்ப கூட என் பாவம் என்னை விட்டு போகலையா? அப்படி என்ன பாவம் செஞ்சேன்னா இந்த பாவியை நீங்க மன்னிக்கவே இல்லையா? பெத்தவங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. என் புருஷனை மனசார நேசிச்சேன், அவரையும் பறிச்சிட்டீங்க. இப்போ ஒரு வாழ்க்கைய கொடுத்து அத நான் ஏத்துக்க தயாரா இருந்தேன், அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. ஏன் ஏன்? ஜெனி, ஏன் அழுற? என்னாச்சுமா? அண்ணா, என்னடா? ஜெனி, என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னன்னு சொல்லுமா. கர்த்தர் என்னை கை விட்டுட்டாருண்ணா. என்னமா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? என்னமா? கர்த்தர் என்னை கை விட்டுட்டாருண்ணா. என்னமா ஆச்சு? என்னாச்சு ஜெனி? சொல்லுமா, சொன்னாதானே தெரியும். பாண்டியன் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. ஜெனி, என்ன சொல்ற? ஆமா நீ, நேத்து பாண்டியன் சாருக்கும் பத்மினிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அண்ணி. நான் நேசிக்கிற எல்லாருமே என்னை விட்டு விலகி போயிடுறாங்க. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சூனியமாவே இருக்கு? ஏன் ஜெனி இப்படி பேசுற? நீ நேசிக்கிற உங்க அண்ணனும் நானும் உன் கூடவே தானே இருக்கோம். யாரு உன்னை விட்டு போனாலும் நாங்க உன்னை விட்டு போக மாட்டோம். போயிடுங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிடுங்க. நான் நேசிக்கிற எல்லாருமே என்னை விட்டு போயிடுறாங்க, நீங்களும் என்னை விட்டு போயிடுங்க. எனக்கு யாருமே வேண்டாம். நான் நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை விட்டு போறதுக்கு பதிலா நானே இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லாத ஜெனி, நாங்க ஒண்ணு விட்டு போக மாட்டோம். ஜெனி, 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 என்னமாச்சு? ஜெனி, ஜெனி, என்னமாச்சு? ஐயோ, யாராவது வாங்கல. ஜெனி, 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 என்ன பாத்து? என்னாச்சு? ஜெனி, 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 என்னாச்சு? ஜெனி, யாராவது வாங்கல. ஜெனி, யாராவது வாங்கல. ஜெனி, 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 என்னாச்சு? ஜெனிமா, எழுந்திரிமா. ஜெனிமா, எந்திரிமா. ஜெனி, ஜெனி, ஜெனிமா, ஜெனி, எழுந்திரிமா. ஜெனிமா, எங்க எந்திரிமா. hospital என்னமாச்சு க்கு உனக்கு? போலாங்க. ஜெனி, எங்க ஜெனிமா, கூப்பிட்டு எந்திரிமா. hospital க்கு ஐயோ, கூப்பிடுங்க. ஜெனிமா, ஐயோ. அப்பா, ஹாய். ஹாய். அம்மா வரலையாப்பா? இன்னும் வரலம்மா. காலையில என்கிட்ட சொன்னாங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு அவங்களே வரேனாங்க. நீ ஸ்கூல் விட்டு வந்த உடனே உனக்கு சாப்பிட கொடுக்க ஸ்நாக்ஸ் செய்யறதா சொன்னாங்க. அதனால வீட்லயே இருப்பாங்கம்மா. ஓ, அம்முக்குட்டி, போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாமா? வேண்டாப்பா. அத அம்மா எனக்காக ஸ்நாக்ஸ் செய்யறதா சொல்றீங்கல்ல, வீட்டுக்கு போய் அதே சாப்பிட்டுக்கலாம். ஏப்பா, இனிமே அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்களா? ஆமாம்மா. இனிமே என்னை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல? போக மாட்டாங்கம்மா. தாத்தா கூடவோ உங்க கூடவோ சண்டை போட மாட்டாங்கல்ல? இல்லம்மா, பண்ண மாட்டாங்கம்மா. அப்பா, அம்மா. அம்முக்குட்டி, போற வழியில பேசிக்கலாமா? வா வா. இறங்கிக்கோமா அம்மு. என்னப்பா இங்க கூட்டு வந்திருக்கீங்க? வாமா, சொல்றேன். வா, சொல்றேன். வா வா.
என்னப்பா அம்மாவை காணோம்? எனக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. கிச்சன்லயும் இல்ல. ஓ இல்லையா, உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டிருக்கோம், அதை வாங்க போயிருப்பாங்க. போங்கப்பா. எப்ப பாரு என்ன அம்மா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, அம்மா போய் ஏமாத்துவாங்களா? நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அப்பா போய் பாலாத்திட்டு வரேன். ஓகே. பாட்டி, அம்மா எப்ப வருவாங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாவை பிடிச்சிட்டு போனாங்களே போலீஸ்காரங்க, அவங்கள கேட்டா தான் தெரியும். போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளு போ. பாட்டி, அம்மா எப்ப வருவாங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாவை பிடிச்சிட்டு போனாங்களே போலீஸ்காரங்க, அவங்கள கேட்டா தான் தெரியும். போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளு போ. அப்பா, அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, அப்ப பாட்டி சொல்றாங்க. அவங்க சும்மா சொல்கிறாங்க. குழந்தைகிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு விவசாய கிடையாது, கண்டதையும் சொல்கிறீங்க. நான் என்ன மாப்பிள்ள கண்டதையும் சொல்லிட்டேன்? சுபாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறது உண்மைதானே? அதைத்தான் சொன்னேன். ஆமாம், பெரிய ஹரிச்சந்திர அம்மா உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. இன்னைக்கு அவளை போலீஸில் பிடிச்சி போயிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நான் காரணமா? என்ன மாப்பிள்ள பழைய தூக்கி அப்படியே ஏன் மேல போடுறீங்க? நானும் அவளை தூக்கி உள்ள வைக்க சொன்னேன். நீங்கள் தானே அவளுக்கு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து பணத்தாசையை உண்டு பண்ணது. அதனால தான் அவள் வேலைக்கு போகிறேன்னு போனான். பணம் இருந்தா தானே மாப்பிள்ள நம்மளுக்கு மதிப்பு. அதைத்தான் நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவளும் ஒரு வேலைக்கு போறேன்னு போனா, நானும் அவளை போ சொல்லி சொன்னேன். தப்பு பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நான் சொன்னேனா? அவ குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இது நல்ல கதையா இருக்கே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப திமிரா பேசிட்டு போறத பாரு. அப்பா, அம்மா இப்ப வர மாட்டாங்களா? ஐயோ, வந்துடுவாங்கடா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ, அப்பா போய் சொல்வேனா? நிஜமா அம்மா வந்துடுவாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. அம்மா அம்மா அம்மா, சே அழாதடா, நம்ம போலாம். அழாதடா, டேய் அழாதடா கண்ணு, ப்ளீஸ்ரா கூட்டிட்டு போறேன். சரியா? வாங்க. தேவி, தேவி, தேவி. இத வரேம்மா. கார்ல பேக் இருக்கு, எடுத்துட்டு போய் மாடி ரூம்ல வை. சரிம்மா. என்ன பாக்குறீங்க? நம்ம வீடு தான். எப்படி இருக்கு? நல்ல கப்பல் மாதிரி இருக்கு. உங்க பொண்ணை வெளியே எடுக்க என்னோட வக்கீல்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ வெளியே வர வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். ஏன் அதுக்கு மேல தங்கினா நீங்க வீட்டை விட்டு விரட்டிடுவீங்களா என்ன? ரொம்ப தமாஷா தான் பேசுறீங்க. தாராளமா தங்கிக்கோங்க, யாரு வேணாம்னு சொல்ல போறாங்க? இந்த வீட்ல நானும் என் பையனும் மட்டும்தான் இருந்தோம். இப்போ மாதவின்னு ஒருத்தி கூட இருக்கா. அவ உங்களுக்கு சொந்தமா? ஐயோ, சொந்தமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளும் நம்மள போலதான். அந்த தேவ் பவித்ரா குடும்பத்தை அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா.
உங்களை போலதான் அடைக்கலம்னு தேடி வந்தா ஆதரவு கொடுத்து தங்க வச்சிருக்கேன். இப்போ 4வது நபரா நீங்க வந்திருக்கீங்க. உங்க பொண்ணும் வந்துட்டா 5வது நபர் ஆயிடுவா. ஒரு கை தட்டினா ஓசை எழாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 5 பேரும் சேர்ந்து தட்டினா அந்த தேவ் பவித்ரா வீடே அதிரும்ல. வா மாதவி. இவதான் மாதவி. மாதவி, இவங்க என்னோட கெஸ்ட். இனிமே இங்க தான் தங்க போறாங்க. மாடி ரூம்ல அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடு. இத பாரு, அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேட்டு தான் செய்யணும்னு இல்ல, நீயே பார்த்து செஞ்சு கொடுத்துரு. சரிம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க, நீங்க இந்த ரூம்லயே தங்கிக்கலாம். நீங்க உங்க சொந்தமா? எந்த வகையில சொந்தம்? நீ எங்க வேலை பாக்குற? பிரபு சார் ஆபீஸ்ல. நீங்க உங்களுக்கு எந்த வகையில சொந்தம்? என்ன வேலை பாக்குற? பிரபு சார் இப்போ தெரியும், அவர் இப்ப ஜெயில இருக்காரு. ஆமா, அதனாலதான் அவருடைய பொறுப்பை இப்ப நான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வகையில சொந்தம்னு கேட்டேன். அப்போ பிரபு வெளியில வந்துட்டா நீ அந்த ஆபீஸை விட்டு வெளியில போயிடுவல? ஆமா, நீங்க எந்த வகையில சொந்தம்னு கேட்டேன். நீங்க எந்த வகையில சொந்தம்னு கேட்டேன். எஜமானி அம்மா நேர்ல வந்து என்ன இங்க அழைச்சிட்டு வந்து இவங்க என்ன கேட்டாலும் என்ன கேட்டுதான் செய்யணும்னு இல்லாம அதை உடனே செஞ்சு கொடுன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு நான் எப்படிப்பட்ட சொந்தம்னு உனக்கு தெரிய வேண்டாம்? நான் யாரு, அவங்களுக்கு எந்த வகையில சொந்தம், இப்படி எதையுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணா அது உனக்கு தான் ஆபத்து. என்ன, புரிஞ்சுதா? போ. மாதவி, ஒரே கேள்விய ஓயாம கேட்டதுனால தலை வலிக்குது. சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வா. போகும்போது கதவை சாத்திட்டு போ. அம்மு, ஏய். மேடம் மேடம், நான் அம்மாவை பார்க்கணும். உங்க அம்மாவை பார்க்கணுமா? மேடம், எங்க அம்மாவை காட்டுங்க. யாருமா உங்க அம்மா? எங்க அம்மா பேரு சுபா. நான் சுபாவோட பொண்ணு. அப்படியா? அம்மா, எப்படிமா இருக்கு? அம்மா, அம்மா நீங்க இருக்க. வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நான் சுபாவோட ஹஸ்பண்ட். ஒய்ஃபை பார்க்கணும். போய் பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.